தம்பி 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 யாரு மாமா? வா போய் பாப்போம். சொல்லுங்கம்மா. அம்மா அவசரமா சென்னைக்கு போறேன். சரிங்க. தப்பா எடுத்துக்காதப்பா. என் மக கர்ப்பமா இருக்கா. ஓ. அதனால துணைக்கு படுக்கிறதுக்கு ராசாத்திய கொஞ்சம் அனுப்பி வைப்பா. சரிங்கம்மா, நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. காலையில அனுப்பி வச்சிருப்பா. கொஞ்சம் அனுப்பி விட்டுருப்பா. வரேன். மாமா போகணும்னா போயிட்டு வரேன். சரி, நீ போயிட்டு வா. போ. பார்த்து போ. வரேன் மாமா. எல்லாம் விதி. என்ன பண்ண முடியும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதோ? இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு முன்னுக்கு வந்திருக்கோம். வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா புதுசா எதிரியா? ஆண்டவா, இன்னும் நமக்கு நேரம் வரல போல. இது நம்ம கமலாக்கா கடைக்கு. கொண்டா கொண்டா. எல்லாம் சரியா இருக்குல்ல? அவ்வளோதானடா? அவ்வளோதான் மாப்பிள்ள. ஆர்டர் கொடுத்த காய்கறி எல்லாம் எடுத்தாச்சு. அவங்க போக வேண்டிய இடத்துல போய் போட்டு வந்துருங்க. சரிங்க. என்ன ராசத்தி வீட்டுக்கு கார் எல்லாம் போகுது? அவளுக்கு ஏதாவது பாராட்டு விழா நடத்த போறாங்களா? போய் பாப்போம். என்ன கார் இது? இவங்க என்ன பிரச்சனையோட வராங்க தெரியலையே. மாப்பிள்ள, கண்மணி மறுபடியும் அவனையும் உசுப்பேத்தி விட்டுருக்கா போல. வந்துட்டாங்க ஆபீசருங்க. வணக்கம் சார். நாங்க டே டு டே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரோம். உங்க பேட்டியை டிவியில பார்த்தோம். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பெண்கள் வேலைக்கு போறதால காலையில சரியா சமைக்கிறது இல்ல. எங்க மார்க்கெட்லயும் காய்கறி பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. அதுவும் ஈவினிங் தான் கொஞ்சம் பிசினஸ் ஆகுது. உங்க ஐடியா சூப்பர். கட் வெஜிடபிள் குட் கான்செப்ட். சார், பேசாம எங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு மொத்த காய்கறியும் நீங்களே டெலிவரி பண்றீங்களா? உங்களால முடியுமா? நாங்க உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் கொடுத்துருவோம். நீங்க டெலிவரி பண்ணா மட்டும் போதும். இந்த ராசாத்திய மட்டும் எங்க இருந்து தான் இப்படி தேடி வந்து வளர்த்து விடுறாங்களோ தெரியல. இது விடக்கூடாதே. சார், நீங்க எங்களை தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நாங்க இது பண்றோம். ஆனா உடனே பண்ண முடியாது. நான் உடனே பண்ண சொல்லல. எனக்கும் தெரியும். நானும் தொழில் பண்ணிட்டு தானே இருக்கேன். எங்களுக்கு இதுக்கு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும். நீங்களும் 1 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அடுத்த திங்கட்கிழமையில இருந்து போடுங்க. சரிங்க சார். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்ல நேர்ல வந்தாலும் சரி. அப்ப நான் வரேங்க. வரேன் சார். டேய் மாப்பிள, பெரிய ஆர்டர்டா. ஆமா மாப்பிள, நம்மளும் விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல ஓஹோன்னு பெரிய ஆளாயிருவோம் போல இருக்கே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ராசாத்தி தான்டா. கை கொடுமா. வாழ்த்துக்கள்மா. டேய் இனியா, உனக்கும் தான்டா வாழ்த்துக்கள். ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆவீங்களா? ஆவீங்க.
நானும் என் பொண்ணும் என் சம்மந்தி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருப்போம். இந்த ஆர்டர் எப்படி உங்க கைக்கு கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரி, இன்னைக்கு வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் டெலிவரி பண்ணுவோம். அப்புறம் நம்ம கோயில்ல பார்த்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி மாப்ள. சரி மாமா. டேய், போங்கடா, வரேன் போங்கடா. மாமா. சீக்கிரம் கோயிலுக்கு வந்துருங்க. வாடா. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. மாப்ள, நீ காய்கறி போட்டு கிளம்பு. நான் மேட்டு தெருல போய் சரக்கு போட்டு வந்துடுறேன். வரலையா அது? ஸ்டக் ஆகுதுடா. அது ஒண்ணு இல்ல, பழைய வண்டியில அதான் அப்பப்ப கிரீஸ் போடணும், அத மறந்துட்டேன். சரி, நான் கோயிலுக்கு வந்துடுறேன். சரி, வரட்டுமா? நீ கிளம்பு. சரி மாப்ள, வரேன். அண்ணே, அங்க வை. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. பரவாயில்ல, இப்போ வந்திருக்க கலெக்டர் நல்ல கலெக்டரா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு லைசென்ஸ் கொடுத்துட்டாரு. உங்க காய்கறியே இல்லைன்னா மறந்துருப்பான். எல்லாம் அந்த கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும். கடவுளுக்கு நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு நன்றியை சொல்லுங்க. ராசாத்தி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட் தானே? அவன் மட்டும் கலெக்டர் கிட்ட பேசலன்னா எங்களுக்கு லைசென்ஸே கிடைச்சிருக்காது. சரி தம்பி, நான் வரேன். சாயந்தரம் வந்து பில்லை வாங்கி. சரிண்ணே, வரேன். வாங்கா. இந்தாங்க. ராசாத்தி அக்கா, எல்லா பிரச்சனையும் தனியா நின்று சமாளிச்சிட்டீங்க. இனிமே உங்களை அசைக்க முடியாதுக்கா. நீ பெரிய இடத்துக்கு வர போறக்கா. ரொம்ப நன்றிப்பா. இந்த தொழில கண்டிப்பா ஜெயிப்போம். இப்ப கூட பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்குக்கா. நீங்க பெரிய ஆள் ஆகி என்ன மறந்துடாதீங்கக்கா. அது எப்படி மறப்போம்? நீங்க தானே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது. சரிக்கா, சாயங்காலம் வந்து வாங்கிக்கங்கக்கா. ம், சரிப்பா, வரேன். சரிக்கா. ஏக்கா, இதுல 30 பாக்கெட் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட பாக்கெட் வேணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. வரேங்க. வணக்கண்ணே. வாப்பா, அங்க வச்சிரு. எத்தனை வச்சிருக்கீங்க? 50 போட்டிருக்கண்ணே. 50? ஆமாண்ணே. சரிப்பா. வரண்ணே. அண்ணா, 30 பாக்கெட் இருக்குண்ணா. காசு சரி. அப்புறமா வாங்கிக்கிறேண்ணா. ஆ. என்ன, எங்களுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க போல. இப்பதான் வந்தோம். அந்த சூப்பர் மார்க்கெட் ஆர்டருக்கு நம்ம சரின்னு சொல்லிட்டோம். நம்மளால முடியுமா? அதெல்லாம் பண்ணணும் மாமா. அப்பதானே நம்ம தொழில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனா என்ன, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய ஆர்டரை பண்ண முடியாது. இடம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா ராசாத்தி, நீ சொல்றதும் சரிதான். ஆமா. ஆ, மாமா, அது மட்டும் இல்ல, நாம மட்டுமே இதை முழுசா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கேக்குறது அதிகமான காய்கறி. அதனால இன்னும் நிறைய ஆளுங்க வேணும். அது மட்டும் இல்ல, சரியான டைமுக்கும் கொடுக்கணும். அப்பதானே நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்கும், நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஏம்மா, நீ சொல்றத பார்த்தா எப்படியும் ஒரு ஃபேக்டரி அளவுல நடத்தணும் போல இருக்கே. கரெக்டுன்னு. கையால எவ்வளோ காயை கட் பண்ண முடியும்? கண்டிப்பா காய் கட் பண்றதுக்கு மிஷின் தான் வாங்கணும். நாம காய் கொண்டு போய் வைக்கிற இடம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு. அதனால நம்ம வேலையெல்லாம் சுத்தமாவும் கரெக்டாவும் இருக்கணும். அப்படின்னா எப்படியும் இதுக்கு எக்கச்சக்கமா செலவாகுமேம்மா. நம்ம கிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்குல்ல. இந்த பணம் எல்லாம் பத்தாது. வாரத்துக்கு ஒரு தடவை தான் பணம் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு நாள் தான் அவங்களுக்கு நாம சப்ளை பண்ண முடியும். அதுவே கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப என்னதான்டா பண்றது? ஏன்டா, வட்டிக்கு அவனும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டான். அப்படியே அதிசயமா எவனாவது கொடுக்க முன் வந்தாலும்
இருக்கவே இருக்க ஆளுகளே 2 வில்லிக. அதான் உன் பெரியம்மாவும் அந்த கண்மணியும் அவங்கள கொடுக்க விடாம தடுத்து குட்டிச்சோறாக்கி விட்டுருவாளுங்க. அதை விடுறா. ஆமா, இப்பதான் பேங்க்ல பிசினஸ் லோன் தராங்கல்ல. நம்ம தான் இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோமே, அதை வச்சு லோன் கேட்போம். கண்டிப்பா நமக்கு பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. ஏமாப்ல, அதுதான் நீங்க ஏற்கனவே ராசாத்தி பேர்ல மில்லுக்கு லோன் வாங்கியிருந்தீங்கல்ல. ம் கண்டிப்பா குமரன் எப்படியும் வட்டியெல்லாம் சரியா கட்டியிருப்பான். அது மட்டும் கிடையாது, இப்போ அந்த லோன் வாங்கி 3 மாசம் ஆச்சு. இப்போ அதே தொகை இல்லைன்னா அதை விட அதிகமாக கூட வாங்கிக்கலாம் நாம. அப்ப சரி மாப்ள, நீங்க பேசாம பேங்க்ல போய் கேட்டு பாருங்க. எப்படியும் நமக்கு நல்லதுதான் நடக்கும். மாமா, அப்போ இப்பவே நம்ம பேங்க்ல போய் கேட்டு பாப்போம். இப்போ எப்படி போக முடியும்? அதான் நம்ம நாளைக்கு தேவையான லோடெல்லாம் ஏற்றணும்ல. ஏய், நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் பேங்க் போயிட்டு வாங்க. என்ன இவன் சொல்றதும் சரிதான். ஏமா ராசாத்தி, அந்த நோட்ல யாராருக்கு என்னென்ன லோடு போடணும்னு எழுதி வச்சிருக்கீல, அது படி நாளைக்கு யாராருக்கு காய்கறி போடணுமோ அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்க பதட்டப்படாம பேங்க்ல போய் இந்த லோன் விஷயம் என்னங்கறத மட்டும் கேட்டு வந்துருங்க. சரி, அப்ப நாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறோம். சரி மாப்ள, நம்பிக்கையோட போங்க. கடவுள் நமக்கு துணை இருக்காரு. கண்டிப்பா நமக்கு லோன் கிடைக்கும். வரேன். சரி வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆண்டவா, நல்லபடியா காப்பாத்தணும். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா. நம்மளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அவங்க நல்லபடியா லோனை வாங்கிட்டு வரட்டும். வாங்க போவோம். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். நன்றி சார். அண்ணே, மேனேஜரை பார்க்கணும். லோன் விஷயமா இனியின் ரசதி வந்திருக்கோன்னு சொல்லுங்க. அவருக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. சரிண்ணே. சார், உங்களை பார்க்க இனியும் ராசாத்தி வந்திருக்காங்க சார். வர சொல்லுங்க. சரி சார். மேனேஜர் ஃப்ரீயா தான் இருக்காரு, உள்ள வர சொல்லுங்க. சரிண்ணே, தேங்க்ஸ். சார் வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொழில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். உட்காருங்க. ரசதி உட்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். என்ன ஹெல்ப் சொல்லுங்க இனியன். நாங்கள் தனியாக தொழில் தொடங்கியிருக்கோம் சார். கொஞ்சம் பண தேவையாக இருக்கு. அதான் ராசாத்தி பேரில் ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கோம் சார். திரும்பவும் லோன் போட்டு எங்கள் தொழிலை விரிவுபடுத்தலான்னு இருக்கோம் சார். ஏன் இனியன், என்னாச்சு? தனியாக தொழில் தொடங்கியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், வீட்டில் சின்னதாக ஒரு பிரச்சனை. ஓகே ஓகே. ஏற்கனவே லோன் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 3 மாதம் இருக்கும் சார். அதுக்கு இல்லை இனியன், பர்சனல் லோனாக இருந்தால் பரவாயில்ல. பிஸ்னஸ் லோனு, ஏதாவது ப்ராப்பர்ட்டி இல்லை பெரிய ஆளுங்களோட ஷூரிட்டி கையெழுத்து வேணும். அப்போ தான் லோன் கிடைக்கும். சார், வீட்டை விட்டு வந்ததுனால மாமா எந்த சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால எங்ககிட்ட சொத்து எதுவும் இல்லை. நாங்கள் பண்ணுற தொழிலை வச்சு நீங்கள் ஏதாவது லோன் ஏற்பாடு பண்ண முடியுமா? அது போதுமா? அந்த பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை. அப்போ ஊரில் யாராவது பெரிய ஆளுங்க இருந்தா உங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுவாங்கல்ல? சார், அப்படி யாரும் எங்களுக்கு வரமாட்டாங்க சார். சாரி இனியன், ஒன்று சொத்து பத்திரம் இல்லை ஷூரிட்டி கையெழுத்து, இது 2 இல்லாமல் என்னால் லோன் ஏற்பாடு பண்ண முடியாது. ஏன்னா பேங்கோட ரூல்ஸ் அப்படி. இந்த 2ல ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன். சார், அப்போ லோன் கிடைக்காதா? அப்படி இல்லைம்மா, நான் சொன்னதை ரெடி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார், நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே சார். நீங்க இனியின் ராசாத்தி தானே? ஆமா. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை எனக்கு மட்டும் இல்ல, உங்க பேட்டியை டிவியில பார்த்த எல்லாருக்கும் தெரியும். உங்க காய்கறி பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பிசினஸ்க்கு என்னோட சப்போர்ட் என்னைக்கு இருக்கும்.
அப்புறம் என்னங்க பேங்க் பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அது பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. சரி, அதான் தொழிலை விரிவுபடுத்தலாம்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க வந்திருந்தோம். ஓ, கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். அது லோனுக்கு சொத்து பத்திரம் இல்ல ஷூரிட்டி கழுத்து அப்படி ஏதாவது ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. இப்போ எங்ககிட்ட அப்படி எதுவும் இல்லை. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப போயிட்டு இருக்கோம். சரி, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்றேன். இல்லைங்க, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆமாண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றேன்ல. நல்ல வாய்ப்பு வரும்போது யோசிக்காதீங்க. ரசதி, இது நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைச்சுப்போம். வா. சரி. ஆமாங்க, என்னை நம்பி வாங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். கார்ல ஏறுங்க, வாங்க, உட்காருங்க. உட்காரு. போங்க. வாங்க போகலாம். என்ன? சுரேந்தர் ஃபைனான்ஸ்னு? ஆமா, சுரேந்தர் ஃபைனான்ஸ். என்னோட ஃபைனான்ஸ் தான் இது. வாங்க உள்ள போலாம். வாங்க. வா. வாங்க உட்காருங்க. இது என்னோட ஃபைனான்ஸ் ஆபீஸ் தான். எனக்கு உங்களோட பிசினஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமா பண்றீங்க. அதுவும் இல்லாம மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி ஏதாவது பண்ணாதான் மேலும் மேலும் வளர முடியும். அந்த வித்தையை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. நான் எவ்வளவு பேருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி நேர்மையா உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஃபைனான்ஸ் பண்றதுல தான் எனக்கு முழு சந்தோஷமே. நீங்க எந்த பேங்க்கும் போய் லோன் கேட்டு நிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன உதவி வேண்டாலும் என்னை வந்து பாருங்க. உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். நன்றிண்ணே. அதுவும் குறைஞ்ச வட்டியில தரேன். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ஆனா என்ன, மாசம் மாசம் கரெக்டா எனக்கு வட்டியை மட்டும் கொடுத்துடணும். நீங்க தொடர்ந்து தொழில் பண்ண எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணி தரேன். அதெல்லாம் சரியா கட்டிடுவோண்ணே. அது தெரியும். உங்களுக்கு அதிக வட்டி எல்லாம் கிடையாது. 100க்கு 2 ரூபா வட்டி தான். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்குமா? இவங்க பேரு இனியன் ராசாத்தி. இவங்க நம்ம ஃபைனான்ஸ்ல பணம் வாங்குறாங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் உடனே ரெடி பண்ணி கொண்டு வாங்க. சரிங்க சார். என்னோட ஆசை என்னன்னா, நீங்க பண்ற இந்த வித்தியாசமான தொழிலை பார்த்து இன்னும் பல பேரு மக்களுக்கு பயன்படுற மாதிரி நல்ல தொழிலா தொடங்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. கொண்டா. இந்தாங்க, இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. சார், இதுல பணம் வட்டியை பத்தி எதுவுமே போடலையே. அத நீங்க தான் போடணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு போடுங்க. இனியன், இங்க இதுதான் ரூல்ஸ். எல்லாருக்கும் அப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு எனக்கு தெரியாது இல்லையா? முதல்ல சைன் பண்ணுங்க.
ரசதி பணம் எவ்வளவு போடலாம்? 1,00,000 ரூபாய் போடுங்க மாமா. சரி. ஒரு நிமிஷம்.